என் மகனே, ஏதோ ஒரு காரியத்துக்காக நீ ஜெபித்து கொண்டே இருக்கிற, நடக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிற. ஆனால் நீ விசுவாசிக்கணும். நீ விசுவாசித்தால் தான் என் மகிமை பார்க்க முடியும். நீ விசுவாசித்தால் தான் அற்புதத்தை பார்க்க முடியும்னு ஆண்டவர் சொல்கிறார். மகளே, ஏதோ ஒரு காரியம் உன்னை பாதிக்கிறது. நடக்குமா நடக்காதா, எல்லாம் சீரியஸாக போகிறதுன்னு கலங்குகிறாய். ஆனால் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஆண்டவர் சொல்றார், உங்களை பார்த்து எல்லாம் பிந்திட்டு சீரியஸ் ஆகிட்டு இனி ஒன்றும் பண்ண முடியாது, பிரச்சனை அவ்வளவுதான், இனி சரி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசித்தால் ஆண்டவர் சரி பண்ணுவார், அற்புதம் செய்வார். முடிந்தது என்று நினைக்கிறதை புதிய ஆரம்பத்தை உண்டாக்குவார். லாசருடைய வாழ்க்கை முடிஞ்சது, 4 நாள் ஆகிப்போச்சு, சரீரம் நாரி போச்சு. இனி அவ்வளவுதான் நினைக்கும் போது இயேசு அவனை திரும்ப உயிர் பெற செய்து புதிய வாழ்க்கை கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடக்க போகிறது. விசுவாசிங்க. இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், இதை மறுபடியும் நீ சரிப்படுத்தி நீ ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர் சொல்லுங்க, அற்புதத்தை காண்பீங்க.